ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பட்டணத்திற்கும் சிறப்பம்சம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அது நமக்கு தெரியும். இந்த காலை நேரத்திலேயும் ஒரு சில நாடுகளை பற்றியும் பட்டணங்களை பற்றியும் நாம் கேட்க போகிறோம். அந்த பட்டணத்தை அல்லது நாட்டை வைத்து நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது, நாம் எந்த நாட்டை சேர்ந்த ஆளை போல இருக்கிறோம், எந்த பட்டணத்துக்குரிய ஆட்களை போல இருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க போகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 1:6. கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கலாத்தியர் 3:1, 5, 7. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? 5, 7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? 3:3. கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? 4:9. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அழைத்தவரை விட்டுவிட்டவர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடித்தவர்கள், அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள். இவங்க யார் தெரியுமா? கலாத்தியா நாட்டை சேர்ந்தவர்கள். கலாத்தியா நாட்டை சேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நல்ல ஒரு சாட்சியா மோசமான ஒரு சாட்சியா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வேதனையோடு கூட இந்த நிருபத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் எத்தனையோ நிருபங்களை வேதத்தில் எழுதி இருந்தாலும் அநேக நிருபங்கள் சந்தோஷத்தோடு கூட உற்சாகமூட்டக்கூடியதாக உபதேசிக்கக்கூடியதாக ஜனங்களுக்கு வார்த்தைகளை ஆண்டவருடைய சத்தியங்களை போதிக்கிறதாக காணப்படும். ஆனால் கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபமோ இந்த பவுல் வேதனையோடு கூட எழுதக்கூடிய ஒரு கடிதமாக காணப்படுகிறது. நிருபம் என்று சொன்னால் கடிதம். கலாத்தியா நாட்டில் இருக்கிற சபைகளுக்கு இந்த பவுல் எழுதின கடிதம் தான் இப்பொழுது வாசித்த வரிகளை நாம் பார்க்கிறோம். பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் ஊழியத்தின் நிமித்தமாக 3 மிஷனரி பிரயாணங்களை பயணம் செய்கிறார். முதலாவது மிஷனரி பிரயாணத்தின் பொழுது பவுல் நிறுவின சபைதான் இந்த கலாத்தியா நாட்டு சபை. பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்டு அந்த புதிதாக வந்த புறஜாதி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பவுல் ஒரே இடத்துல இருக்க முடியாது இல்லையா? அதனால் வேற ஊழியம் கடல் செல்லும் பொழுது அங்கே மூப்பர்களை வைத்து பவுல் அந்த சபையை பார்த்து கொள்கிறார். அப்படி இருக்கும் பொழுது புறமார்க்கத்தில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிய விசுவாசிகளை சில யூத விசுவாசிகள் யூத மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் இந்த பவுல் ஆதி அப்போஸ்தலனிலே ஒருவர் அல்ல, அதோடு மாத்திரமல்ல ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் மாத்திரமல்ல, சில யூத பண்டிகைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தையும் யூதர்களுடைய கலாச்சாரங்களையும் யூதர்களுடைய பண்டிகைகளையும் யூதர்களுடைய பாரம்பரியங்களையும் கை கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு மாத்திரமல்ல, இவைகளையும் சேர்த்து கை கொள்ளும் பொழுதுதான் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று போதித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல என்று திட்டமும் தெளிவுமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் சில யூதர்கள், யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு வந்தவர்கள் இந்த கலாத்தியா நாட்டு சபையில் இருக்கிற விசுவாசிகளை இப்படி குழப்பினபடியினாலே இங்கே பவுல் மிகவும் வேதனையோடு கூட, மிகவும் கவலையோடு கூட, மிகவும் விசனத்தோடு கூட இந்த கடிதத்தை எழுத வேண்டி இருந்தது. கலாத்தியர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு கடினமானதாக தெரியும், புரியாததாக தெரியும். ஆனால் பவுல் எழுதின லெட்டர்ஸ்லேயே, நிருபங்களிலேயே ரட்சிப்பை பற்றி மிகவும் தெளிவாக அதிக அளவில் எழுதப்பட்டிருக்கிறதான காரியங்கள் இந்த கலாத்தியா புத்தகத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. பவுலுடைய நாட்களிலே ஞானவாத கொள்கை என்று ஒரு சில கொள்கை இருந்தது. இவர்களுடைய காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு இருக்கிறதான இந்த ஞானம்
தேவனுடைய வேதத்தை விட ஆழமானது என்று போதித்தவர்கள். அவர்களிடத்தில் காணப்படுகிறதான ஞானம் அதோடு மாத்திரமல்ல, அது வேத வசனத்தை விட ஆழமானது. இப்படி நிறைய உபதேசங்களை ரட்சிக்கப்படுறதுக்கு இதெல்லாம் செய்யணும் என்று, அந்த ரட்சிப்பு சுவிசேஷம், ரட்சிப்பு என்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையினால கிடைக்கிறதான ஒரு மீட்பு. இதற்கு எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் செய்ய வேண்டிய காரியம் தேவை கிடையாது. ஆனால் பவுல் இல்லாத நாட்களிலே சபையை கெடுக்கும்படியாக, குழப்பும்படியாக பல கள்ள வேதத்திற்கு புறம்பான அநேக காரியங்கள் இந்த விசுவாசிகளிடத்தில் போதிக்கப்பட்ட பொழுது அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின அந்த கலாத்தியர்கள் மாம்சத்திலே முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. பவுல் ஒரு ஊழியக்காரன், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அவர்களை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. பவுல் கலாத்தியர் நிருபத்திலே 4வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்திலே மறுபடியும் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். எவ்வளோ ஆசையாக இவர் சபையை ஆரம்பித்தார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஊழியக்காரனுக்கு அள்ளி அள்ளி கோடி கோடியாக நீங்கள் பணம் கொடுக்கறத விட ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி நீங்கள் சபைக்கு கொண்டு வர்றீங்க பார்த்தீங்களா, அதை விட ஒரு பெரிய பாக்கியம், சந்தோஷம் எங்களுக்கு அவர் ஒன்றுமே கிடையாது. ஆமென். அப்படித்தான் ஒரு சபையை இந்த கலாத்தியா தேசத்திலே பவுல் ஸ்தாபித்தார். ஒரு சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கடினம் என்கிறது சபையிலே ஐக்கியப்படுகிறவர்கள், சபையோடு கூட இணைந்து போகிறவர்களுக்கும் சபை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும். அதனால தான் பவுல் சொல்ல, கர்ப்ப வேதனைப்படுகிறேன், கிறிஸ்து உங்களிடத்திலே மறுபடியும் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஆனால் இந்த கலாத்தியர்கள் புத்தி கெட்டத்தனமாக, புத்தி இல்லாதவர்களாக சந்தோஷத்தோடு ஆவிக்குரிய பயணத்தை ஆரம்பித்தவர்கள் வழிமாறி திகைத்து போகிற ஒரு சூழ்நிலையில தான் பவுல் இந்த காரியங்களெல்லாம் சொல்லி இந்த கலாத்தியர் இடத்துல பேசுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்த அந்த பாரம், அந்த தாகம், அந்த வேகம், அந்த அன்பு, அந்த துடிப்பு இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கா? என்னைக்கோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்றைக்கி நான் சும்மா ஒரு சாதாரண ஒரு நிலைமையில் சபைக்கு வந்து போகிறேன், அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டுமே தவிர, பலப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் தேங்கி இருக்கிற காரியம் நமக்கு இருக்கக்கூடாது. பவுலுடைய நாட்களிலே நியாயப்பிரமாணம் என்று ஒன்றை பின்பற்ற சொன்னார்கள், சன்மார்க்க பிரமாணம் என்று ஒன்றை பின்பற்ற சொன்னார்கள், சடங்காசார பிரமாணம் என்று ஒன்றை பின்பற்ற சொன்னார்கள். கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் சொன்னதை மாத்திரம் விட்டுட்டு தேவையில்லாத எல்லா காரியத்திலையும் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அதுதான் அவங்களுடைய விழுகைக்கும் தோல்விக்கும் காரணங்கள். நீங்கள் வாசிக்கலாம், கலாத்தியர் 4:9 வாசித்தோம், இன்னொருக்கா வாசிங்களேன். இப்பொழுதோ ஏன் கலாத்திய விசுவாசிகள் பாதை மாறி போயினர்? அவர்களுடைய பாதை தடம் புரள காரணம் என்ன? இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பெலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் போதும். பெலனற்றதும் வெறுமையினுமான வழிபாடுகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பெலன் இல்லாத, பலன் இல்லாத வெறுமையான வழிபாடுகளுக்கு திரும்பக்கூடாது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், விட்டு வந்த பாரம்பரியங்களோ, விட்டு வந்த கலாச்சாரங்களோ, விட்டு வந்த பழக்க வழக்கங்களோ நாம் தொடர்ந்து போகக்கூடாது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாம் புது பிறவிகளாக காணப்படுகிறோம். எனவே பழைய காரியத்துக்கும் புதிய காரியத்துக்கும் கொஞ்சமும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், வேதத்தில் வாசிக்கிறோம், இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவர் அறியாத நாட்களிலே இருளிலே இருந்தோம், இருளுக்கு தேவைப்படுகிற காரியங்களை செய்து கொண்டு வந்தோம். இப்பொழுது ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளை மாறும் பொழுது வெளிச்சத்திற்குள்ளே வந்திருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். என வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சபை இந்த இடத்துல திருவொற்றூரில் வச்ச புதுசில் ஒரு சகோதரன் திடீர்னு ஊருக்கு போயிட்டாராம். ஏன்பா திடீர்னு குடும்பமாக ஊருக்கு போயிருக்கிறாரு? அவங்க சொன்னாங்க, அவங்க ஊரில் வருஷம் கெடா வெட்டி திருவிழா கொண்டாடுவாங்களாம், இவரும் போயிருக்கிறாராம். ரட்சிக்கப்பட்டவர் கெடா வெட்ட போயிருக்கிறார். கெடா அவர் வெட்டலை, அவங்க வீட்டிலலாம் வெட்டுறாங்க, இவர் சும்மா விட்னஸ் பண்ண போயிருக்கிறாரு. தேவ பிள்ளைகளே,
இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். எத்தனையோ வீட்டில் பார்த்தா இயேசுநாதர் கேலண்டர் தொங்கும், அதில் ஒரு லைட் வேற போட்டு வச்சுருப்பாங்க. இந்த புதிய வீட்டில் நாங்கள் குடி போன பொழுது ஒரு பெரிய ஃபோட்டோ ஏற்கனவே வச்சுருந்தாங்க, அதில் ஒரு சின்ன லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறவர் கூட, நல்லா ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட நிறைய காரியங்கள் நாம் ஆண்டவருடைய பிரியத்தின்படி செய்கிறது கிடையாது. ஒரு சில வீடுகளை பார்த்தா என்னைக்கோ செத்து போனதை நினச்சி இப்பவும் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தா அன்னதானம் கொடுத்து கொண்டு இருப்பார்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். நீங்க யோசித்து பாருங்கள், எந்த காரியங்கள் எல்லாம் நாம் வெறுமையான வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறோம், பலன் இல்லாத பலன் அல்லாத ஒரு ஃப்ரூட்லெஸ் காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கலாத்தியர் சபை இப்படி மாம்சத்திலே முடிக்கவும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகவும் போனதுக்கு ஒரு காரணம், பலன் இல்லாத வெறுமையான வழிபாடுகள். ஆண்டவர் அறிந்தோம் என்று ஒன்ஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்னா பழைய சடங்காச்சாரங்களோ பழைய சம்பிரதாயங்களோ நம்முடைய வாழ்க்கையில் இடமே இருக்கக்கூடாது. மாமா கோச்சுக்குவார், மாமியார் கோச்சுக்குவாங்க, இவங்க கோவிச்சுக்குவாங்க, அவங்க கோவிச்சுக்குவாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் கோவிச்சுட்டா நம்ம எங்கே போக முடியும்? பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக அனலாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஒன்று இருந்து அனலாயிரு, இல்லாட்டி குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது பரிதாபம். ஆண்டவர் சொன்னார், வாந்தி பண்ணி போடுவேன் என்று. அப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் தான் இந்த கலாத்திய நாட்டு சபை இருந்தது. நம்முடைய நிலையை நாம் யோசித்து பார்ப்போம். கலாத்திய நாட்டு சபையை போல நாம் இருக்கிறோமா? இன்னும் கூட ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது எது எல்லாம் நம்முடைய ஓட்டத்தை தடுக்கக்கூடிய காரியங்கள், எது எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு தேவையில்லாத காரியங்கள், எதிலிருந்தெல்லாம் தேவ பிள்ளைகள் வெளியே வர வேண்டிய காரியங்கள் என்று தெளிவாக நாம் ஆராய்ந்து கொள்ளலாம். கொலேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம், 20வது வசனம், 23வது வசனம் எடுத்தவங்க நீங்க வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். வாசிக்கலாம். அந்த பாருங்க 19வது வசனத்தில் மாயமான தாழ்மை. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையாக இருக்க மாதிரி காட்டுவாங்க, ஆனால் உள்ளத்தில் தாழ்மையே இருக்காது. பேசுறது என்னவா பெரிய பேச்சு பேசுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அடிமை இப்படி இருக்கிறேன். ஆனால் இருதயத்தில் பார்த்தா எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர மாட்டாங்களா, எனக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்களா, என்ன ஒரு பெரிய ஆளாக தலையில் தூக்கி வைக்க மாட்டாங்களா. உள்ளே அப்படி இருக்கும், ஆனால் வெளியே அப்படி இருக்கும். ஒன்றுமே ஒரு பதவிக்கே ஆசைப்படாத மாதிரி, புழுவிலையும் புழு மாதிரி, பூச்சிலையும் பூச்சி மாதிரி. இதுதான் என்னது? மாயமான தாழ்மை. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் அதே இடத்துல கீழே பாருங்களேன், தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. பவுலுடைய நாட்களிலே அங்கே இருக்கிற ஜனங்கள் நம்பினார்கள், அநேக குட்டி தேவதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உண்டாக்கப்பட்டன, அவைகள் மனிதர்களோடு கூட தொடர்பு கொண்டன. ஒரு ஜபத்தை ஆண்டவர் கேட்கணும்னா இந்த தேவ தூதர்கள் மூலமாகத்தான் அந்த ஜபம் மேலே போகணுமே தவிர நேராக ஆண்டவரிடத்திலே பேச முடியாது என்கிறதான மூட விதமான கொள்கைகள் அந்த நாட்களில் காணப்பட்டபடினால தான் பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் என்ன தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்கிறீர்கள்? சில நூதனமான காரியங்களை செய்வாங்க. இதெல்லாம் தேவ தூதர்களுக்கு செய்கிற ஆராதனை என்கிற இஷ்டத்தில் லிஸ்ட்டில் வருகிறது. அடுத்து காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து வேதம் சொல்லுகிறது மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள். ஒருத்தர் சொல்கிறாரு நான் சொர்க்கத்துக்கு போனேன்னு, இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் நரகத்துக்கு போனேன்ட்டு. சொர்க்கத்தையும் நரகத்தையும் யாரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் வைக்கவே கிடையாது. காணாதவைகளிலே நாம் துணிவாக நுழைந்து விடக்கூடாது. மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். எந்த அளவு கர்த்தர் நமக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கிறாரோ அந்த வெளிச்சத்தில் நம்ம நடந்தால் போதும். ஆமேன். எந்தவித காரியங்களுக்கும் பைபிள் தான் கடைசி வெளிப்படுத்தப்பட்ட புத்தகமே தவிர பைபிளுக்கு மிஞ்சின ஒரு வெளிப்பாடும் கிடையாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய மகா பரிசுத்தமான இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காரியங்களை இந்த பைபிளுக்கு புறம்பானதாக சொல்லும் பொழுது அதை நீங்கள் நம்பாதிருங்கள். வேதத்திற்கு வெளியே எந்த ஒரு தரிசனமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் புக் என்னது? ஆண்டவருடைய வார்த்தை தான்.
இதற்கு இல்லாத எந்த காரியத்தை யார் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஒருவேளை எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அனுபவங்கள் இருந்தால் அது என் தனிப்பட்ட விஷயம், அதை நான் உபதேசமாக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி நான் சொன்னால் நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. காணாதவைகளிலே துணிவாய் நுழைகிறது. அடுத்து, தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். மாம்ச சிந்தை, இருமாப்புள்ள மாம்ச சிந்தை. ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எனவே தான் இந்த கலாத்தியர் புத்தகத்திலே மாம்சத்தின் கிரியைகளை குறித்து பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பிறகு வாசியுங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்களிலே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? இயேசு சொன்னார், போஜனம் உட்கொள்ளுகிறது நம்ம தீட்டுப்படுத்தாது, உள்ளே போகிறது ஒன்று நம்மை தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வருகிறவர்கள் தான் நம்மை தீட்டுப்படுத்தும். எனவே மாம்ச சிந்தை நமக்கு இருக்கா? மாம்ச சிந்தை எல்லாமே ஒரு மாம்சீகத்தில் தான் யோசிப்பாங்க. இதையுமே ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. இது என்ன கிடைக்கும், அது என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன லாபம், அதனால் எனக்கு என்ன நஷ்டம், இது எதுக்கு நான் செய்யணும், அப்படி ஹியூமன் கால்குலேஷனே நிறைய இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஹியூமன் கால்குலேஷன் இருக்குன்னு சொன்னால் ஒரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழவே முடியாது. ஐயோ சரீரம் பலவீனமாக இருக்க, படுத்துக்கோ, அது ஹியூமன் கால்குலேஷன். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அது ஆவியின் சிந்தை. ஆமென். இந்த கலாத்தியர் மாம்ச சிந்தையில் இருமாப்பா இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட விழுகைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, இப்படி காரியத்தை செய்கிறது மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்டவங்களை கூட வச்சிருக்கிறது கூட நம்ம பந்தய பொருளை நாம் இழந்து போவோம். வாசிங்க, நம் சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொள்ளுகிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். 20வது வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. உலகத்தின் வழிபாடு நமக்கு இருக்கக்கூடாது. உலகம் 1000 பிரின்சிபல் சொல்லும், 1000 சடங்காச்சாரங்களை சொல்லும், 1000 சகுனங்களை சொல்லும், 1000 காரியங்கள் நமக்கு போதிக்கும். நல்ல நேரத்தை போதிக்கும், கெட்ட நேரத்தை போதிக்கும், இப்படி 1000 காரியங்கள் சொல்லும். ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் உலகத்தினுடைய எந்த காரியங்களையும் நம்ம மனதில் வைக்கக்கூடாது. ராவு காலம், யமகண்டம், ஏகாதசி, இன்னும் எத்தனையோ சொல்லுவாங்களே, எதுவுமே நமக்கு இருக்கவே கூடாது. கர்த்தர் படைத்த நாள் எல்லா நாளும் நல்லது தான், கர்த்தர் வைத்த நேரங்கள் எல்லாம் நல்லது தான், கர்த்தர் குறித்திருக்கிற எல்லா காரியங்களும் நல்லது தான். நான் அவரை நம்புகிறபடினாலே எல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. அல்லேலூயா. சிலருக்கு வண்டி நம்பரு ஏதாவது 8ல் முடிஞ்சால் கஷ்டம், சிலர் வண்டி நம்பர் ஏதாவது 6ல் முடிஞ்சால் கஷ்டம், ரெட்டப்பட நம்ப கஷ்டம், வீட்டு வாசல் இந்த சைடு அந்த சைடு. உலக மக்கள் எப்படி வாஸ்து பார்க்குறாங்களோ அப்படி வாஸ்து பார்க்குற பழக்கம் உங்களுக்கு, அதாவது வெளியே சொல்லாட்டையும் கர்த்தர் பார்த்துக்கோ நீங்கள் சொன்னாலும் உங்கள் இன்னர் ஹார்ட்டில் அந்த வாஸ்து பார்க்கறது, சகனம் பார்க்கறது, சடங்கு பார்க்கறது, சம்பிரதாயம் பார்க்கறது, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு தடை என்று நீங்கள் மறந்து போகாதிருங்கள். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது மாத்திரம்தான் எந்த நெகட்டிவை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம். கிட்ட பாருங்க, மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, இதுதான் சரீர ஒடுக்கம் என்று சொல்வார்கள். எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் சிலர் சொல்லுவாங்க இந்த சாப்பாட்டை தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிட. சில சொல்லுவாங்க குறிப்பிட்ட காரியெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், ஏன் நான் ஆண்டவருக்காக விட்டுட்டேன். ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் நான் அனுபவித்து தான் படைச்சிருக்கிறேன், நீ அனுபவிக்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கிறேன். நம்மளே மனசு சொல்கிற மாதிரி இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. இவைகள்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகிறது. 23வது வசனம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும், சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மையையும், மாயமான தாழ்மை, சரீர ஒடுக்கத்தையும் பற்றி, சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவர்கள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஆமா, சுய இஷ்டமான ஆராதனை இருக்கு, நம்ம விருப்பப்படி ஆராதிக்கிறது. இப்பெல்லாம் புதிய உபதேசம் வந்திருக்கு, எப்படி ஒன்றா நம்ம ஆராதிக்கலாம், எப்படி ஒன்றா நம்ம ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்குறாரு. அதுக்காக முடியை விரித்து விட்டுட்டு காட்டு மிராண்டி மாதிரி இருக்கலாம், முஸ்லீம்ஸ் மாதிரி குறுந்தாடி வச்சு இருக்கலாம், இந்த பைத்தியக்காரன் மாதிரி துணியெல்லாம் கிழிச்சு. எத்தனை பேர் ரோட்டில் பைத்தியத்தை பார்த்துருக்கீங்க? கண்டதையும் கிழிச்சு விட்டுட்டு பரதாமல் போவோம். ஆனால் இப்போ அதெல்லாம் என்னது, ஃபேஷன். தேவ பிள்ளைகளே, மனுஷன் கொடுக்குற
அந்த சுய இஷ்டமான ஆராதனை நமக்கு இருக்கவே கூடாது. அதாவது அப்படியே மிதந்த நிலைமையில் ஆண்டவர் ஆராதிக்கணுமா? அப்படியா? சுய புத்தி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, சுய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, பகுத்தறிவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆடு மாடுக்கு விலங்குகளுக்கு தான் அறிவு கிடையாது, அது எப்படியும் கிடைக்கும். ஆனால் உங்களைய என்னையும் ஆண்டவர் அவர் சாயலில் படைச்சி, அவர் ஆவியை வச்சு, அவருடைய உருவத்தின் படி நம்மளை வச்சு, அவரோட உறவாடுகிற ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு. எனவே ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதன்படித்தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமே தவிர, நம்ம மனதில் எல்லாவற்றையும் சரி சரி என்று சொல்லி மனம் போன போக்கில் வாழுகிறதுக்காக நீங்கள் நான் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை. சுய இஷ்டமான ஆராதனை அங்கே இருக்கக்கூடாது. சில பார்த்தா சரீரம் ஒடுக்கும், நான் செருப்பு போட மாட்டேன், நான் இதை போட மாட்டேன், நான் அதை போட மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? செருப்பு போட அவனுக்கு கால் சுட போகுது. சிலர் ஒடுக்கம் என்று சொல்லுவார்கள். நான் காலேஜில் படிக்கும் பொழுது கேத்தலிக் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எம்டே அப்படின்வாங்க. எம்டேன்னா மேரிஸ் டேவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசவே மாட்டாங்களா, ரொம்ப நல்லது. சிலர் வாயை திறக்கிறத விட வாயை திறக்காமல் இருக்கிறது தான் உத்தமம். அதாவது நம்மளே சில காரியங்கள் என்ன செய்கிறோம், புதுசு புதுசாக உண்டு பண்ணி கொள்ளுகிறோம். சரீர ஒடுக்கம், அதுக்காக ஆண்டவர் சரீரத்தை ஒடுக்கி தான் நீ என்கிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது. எந்தவித கிரியைகளினாலே அந்த ரட்சிப்பை நம்ம சம்பாதித்து கொள்ளவே முடியாதது. அது இலவசமான ஈவு. பரலோகம் இலவசம், ரட்சிப்பு இலவசம். நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் அந்த விசுவாசம் தான். ஆமென். ஆண்டவர் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவத்துக்குரிய எல்லா பிராயசத்தையும் அவர் செலுத்தி தீர்த்துட்டாரு. இனிமேல் நான் எதையுமே கஷ்டப்பட்டு ஒரு ரட்சிப்பை சம்பாதித்து கொள்ளுன்ற அவசியம் கிடையாது. அது முற்றிலுமா தேவன் எனக்காக உங்களுக்காக அன்பளிப்பாக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த கலாத்திய சபை துருபதேசங்களை கேள்விப்பட்டதுனாலே, கள்ள போதகர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததுனாலே பரிதாபமான ஒரு முடிவிற்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இதை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஒரு சபையில் வச்சிருக்கிறாரு. இந்த சபையில் இருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளருங்கள். இந்த சபைக்கு வெளியே எத்தனையோ துருபதேசங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தர் சொல்கிறாரு, எவ்வளோ வேணா பாவம் செய்யி, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 2016 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அந்த பாவத்துக்குரிய எல்லா பிராயசத்தையும் செய்துட்டாரு. தவறான உபதேசனை, பாவத்துக்குரிய தண்டனை ஆண்டவர் செலுத்திட்டார். ஆனால் நீ இனிப்போ பாவம் செய்யாதே. சிலர் பார்த்தீங்கன்னா என்ன வேணா கூத்தடிக்கலாம், டான்ஸ் போடலாம், என்ன வேணா செய்யலாம், விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் பிதா பெரியவர், இயேசு அதை விட சின்னவர். இப்படி இயேசு அதிகாரத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கிறதுலே அவர் குறைப்பட்டவராக போதிக்கிறார்கள். இயேசு சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஒரே தேவன் 3 விதங்களிலே செயல்படுகிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன். எனவே எந்த காரியத்தை குறித்தும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு இல்லை. தெளிவாக ஆண்டவர் அழகாக வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லா விதமான கேள்விகளுக்குரிய விடைகளும் இந்த பரிசுத்த வேதாங்கமத்தில் நமக்கு இருக்கிறது. உங்களுக்கு அந்த வேதத்தில் ஒரு தெளிவு இல்லாததுனால தான் கண்டவங்களும் அவங்கள குழப்பறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க விடாதீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் பைபிள் அழகாக 2 தீமோத்தேயுல எழுதியிருக்கு. 3:7 பார்த்தா வாசிங்களேன். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து, தீர்க்கதரிசிகள் யார்கிட்ட தெரியுமா நுழைவாங்க? நீங்கள் இருக்கிற எல்லாருமே போயிட மாட்டீங்க. எப்பொழுது கற்றாலும் உணராத பெண் பிள்ளைகள். நல்லா கவனிச்சுக்கங்க. யாராவது ஏதாவது தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா தயவு செய்து நீங்கள் நம்பாதீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசாமல் வெளியே யார் மூலியம் உன்கிட்ட பேசவே மாட்டார். உங்கள்கிட்ட பேசி நீ கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் வெளியே இருந்த ஆட்களை கொண்டு வருவார். உன்னுடைய சபையில் இருக்கிற போதகருக்கு உன்னுடைய காரியத்தை சொல்லாமல் யாரோ வெளியே இருக்க எக்ஸ் மூலமாக உன்கிட்ட பேசவே மாட்டார். அல்லேலூயா. எப்பொழுது கற்றாலும் உணராத பெண் பிள்ளைகளாக நாம் இருப்போமே என்றால் நம்முடைய ஆத்மா வெகு லகுவாக கொள்ளை கொண்டு போகிறதுக்கு அது காரணமாக அமையும். இன்னும் கூட அவர் அழகாக எழுதியிருக்கிறார். 4:3 வாசிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துண உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை இங்க கொடுக்கிற வசனம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாம இருப்பீங்கன்னா உங்களுக்கு செவி திணவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்படி நமக்கு பாஸ்டர் வேணும்? நமக்கு இச்சைக்கு ஏற்ற காரியங்களை போதிக்கிறவர்கள். நீ கிழிஞ்ச துணி போட்டிருக்கியாமா, வெரி குட், இன்னும் கூட கிழிச்சு விட்டு போடு, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்.
நீ பிச்சைக்கார மாதிரி முடிய வச்சுட்டு இருக்கிறியாம்மா, வேணா ஒரு கொண்டைக்கு ஒரு ஊசி வாங்கி தரேன், நீ வச்சுக்க. அதான் நம்ம இச்சைக்கு ஏற்ற நம்ம என்ன சொல்கிறோமோ நமக்கு ஆமாஞ்சாமி போடுறவங்க. ஒரு நாள் நமக்கு ஆமாஞ்சாமி போடுறவங்க நம்மளை வழி நடத்துகிறவங்கள வச்சா சீக்கிரமாக உங்களுக்கு படுகுழி, நீங்கள் படுகுழிக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் தீமத்தையெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எப்படி ஒரு தேவ பிள்ளைகள் ஆரோக்கியமான உபதேசத்திற்குள்ளே வளர வேண்டும் என்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். எனவே கள்ள போதகர்களோ கள்ள உபதேசங்களோ கள்ள காரியங்களோ உங்களை தொடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நம் கடைசி நாட்களில் வாழுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடியதான அநேக காரியங்களை சத்துரு இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவி எங்கே போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி கடைசி காலத்தில் வாழுகிற நாம் வேத வசனத்தை கண்ணோக்கி பார்த்து வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க பழக வேண்டும். ஆமென். கலாத்தியா சபை புத்தி இல்லாமல் போனார்கள், சத்தியத்திற்கு வழி போனார்கள், ஆவியில் ஆரம்பம் பண்ணின அவர்கள் மாம்சத்தில் முடித்து போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆரோக்கியமான வசனத்தை கேட்டு அதை மாத்திரம் பின்பற்றி அதற்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடராதபடினாலே இப்படிப்பட்ட ஒரு வேதனை ஊழியக்காரனுக்கு சம்பாதித்து கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கலாத்திய நாட்டு விசுவாசிகளைப் போல் இருக்கிறீர்களா? சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்குகிற ஆட்கள் பின்னாடி உங்களுக்கு இருக்கிறாங்களா? இந்த ஜப கூட்டத்துக்கு போனேன், அந்த ஜப கூட்டத்துக்கு போனேன், இந்த பிரதர் ஜெபம் பண்ணாரு, அந்த பிரதர் ஜெபம் பண்ணாரு, இங்கே தலையை காட்டினேன், அங்கே வாழை காட்டினேன், கடைசியில் நீங்கள் ஆளே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க. இன்னும் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த செய்தியெல்லாம் நான் எவ்வளோ போராட்டத்தோடு எடுத்தேன்னு எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளைங்கள்லாம் கேளு, எதுக்கு நீங்கள் டென்ஷனாக இருக்கிறீங்கம்மா? நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலையா? இல்லை, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஏன் பின்னாடி இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறீங்க? எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அதாவது இந்த இங்கே வரைக்கும் கூட எனக்கு நான் எப்படி இதை பேசுவேன்னு எனக்கு தெரியவில்லை. எப்பயுமே நான் ஒன்ஸ் செய்தி எடுக்கிற வரைக்கும் தான் எனக்கு போராட்டமாக இருக்கும். ஆனால் எடுத்த பிறகு நான் கவலைப்பட மாட்டேன், ரொம்ப போல்டாக இருப்பேன். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை கவனிச்சிங்களோ இல்லையா, அந்த பாட்டு நேரத்தில் கூட என் தலைமையில் என் கையை வச்சுக்கிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கதை, ஆண்டவரே எனக்கு எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு எதை தொடங்கும் எதை முடிப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா, ஆனால் எனக்கு நீங்கள் தான் எனக்கு பலன் தரணும். நான் கதறின கதறல் எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, உங்களை புத்தி இல்லாதவங்களேன்னு சொல்கிறதுக்கு நான் வரல, மதி மயக்கணும் யாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க நான் வரவில்லை. ஆனால் நாம் விழித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். காலம் பொல்லாததாக இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாம் பற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டங்களில் இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட கலாத்தியா சபையை தேவன் நமக்கு முன்மாதிரியாக வைத்து இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட என்னோடு கூட தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து மறுபடியும் உங்களுக்குள்ளே உருவாகட்டும். உங்களுக்காய் கர்ப்பை வேதனை படுகிற நாங்கள் உங்கள் நல்ல கனி உள்ளவர்களாக, ஆழமான ஒரு ஆண்டவர்கென்று ஒரு தியாகமான வாழ்க்கை வாழுகிறவர்களாக, பிரகாசித்து எரிகிற விளக்குகளாக, கலங்கரை விளக்குங்களாக நீங்கள் இருக்கிறதை பார்த்து நாங்கள் பூரிக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தரட்டும். மடி நிறைய பதர்களை அல்ல, கை நிறைய மணிகளை தேவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் சேர்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஒருவேளை இவ்வளோ கடினமாக பேசுகிறோமே நீங்கள் யோசிக்கலாம். உங்களை திட்டுறதுனால எங்களுக்கு எந்த லாபம் வரப்போகிறது கிடையாது. உங்களை நாங்கள் கூலாக வச்சுட்டா கூட ஐயோ பரவாயில்ல ரொம்ப அன்பாக இருப்பாங்க நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எதுக்காக இவ்வளோ போராட்டங்கள் உங்களுக்காக நாங்கள் போராடுகிறோம்? எதற்காக இவ்வளோ ஜபங்கள் ஜபிக்கிறோம்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவியிலே முடிக்கும்படியாகத்தான் இவ்வளோ பிரயாசங்களும் போராட்டங்களும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1-5 வரைக்கும் இருக்கிறதான வசனங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். போதும். இந்த இடத்துல மக்கதோனியா சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். மக்கதோனியா நாட்டை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது கலாத்தியா நாட்டை குறித்து வாசித்தோம். இரண்டாவதாக மக்கதோனியா நாட்டை குறித்து வாசிக்கிறோம். இந்த மக்கதோனியா நாட்டினர் கொடுக்கிற மக்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ கூட பிரதர் கேட்டார், இதெல்லாம் பணத்தை பற்றி உங்களிடத்துல பேசும் பொழுது எனக்கு ரொம்ப அது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால்
கொடுக்கிறது ஒரு கிருபை. அதை தான் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை. ஒருவேளை இங்கே இருக்கிற அநேகர் அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இது உங்களுடைய தர்ம தயாள குணம் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. ஒருவேளை அந்த கிருபை இல்லாதவங்க இங்கே யாராவது உட்காந்துருப்பீங்கன்னா ஆண்டவரிடத்துல கிருபை கேளுங்கள். நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே எங்களுக்கு திருமணமான புதிதிலே அடிக்கடி நான் ஜெபித்த ஒரு ஜெபம் என்னுடைய நினைவிலே வந்தது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எண்ணி எண்ணி கொடுத்த நாட்களெல்லாம் போதும் ஐயா, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். எத்தனையோ காரியங்களுக்கு கிருபை கேட்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கிருபை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மக்கதோனியா நாட்டு சபை கொடுக்கறதுலே கிருபை பெற்ற சபை. எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுக்க முடியாது, கிருபை உள்ளவர்கள் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அந்த கிருபையை மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அருளி இருந்தார். எந்த நிலையிலே அவர்கள் கொடுத்தார்கள்? 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் சோதனை வேளைகளிலே, தரித்திரத்தின் வேளைகளிலே, மிகுந்த உபத்திரவத்திலே கர்த்தருக்கு அவர்கள் கொடுத்தார்கள். ஆமென். எப்படி கொடுத்தார்கள்? 3வது வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க, திராணிக்கு தக்கதாக கொடுத்தார்கள், திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். ஆமென். உதாரத்துவமாக கொடுத்தார்கள், உற்சாகமாக கொடுத்தார்கள், மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். ஆபேல் ஆண்டவருக்கு கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? மந்தையின் தலையீட்டிலே குழுமையானதை எடுத்து கர்த்தருக்கென்று காணிக்கையாக கொடுத்தான். கொடுக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள்? மூக்கால் அழுது கொண்டு கொடுக்கிறோமா? ஐயோ கொடுக்க வேண்டுமே என்று கொடுக்கிறோமா? அந்த பிரதர் இவ்வளோ கொடுத்துருக்கிறார், இந்த சிஸ்டர் இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை விட கம்மியாக கொடுத்தா பாஸ்ட் நம்மளை என்ன நினைத்து கொள்வார் என்று ஒரு போட்டி என்கிற மனப்பான்மையில் கொடுக்கிறோமா? அல்லது மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமா? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவனோட கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. எப்படி கொடுக்க வேண்டும்? மன ரம்யத்தோடு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவனதை அங்கீகரிப்பார். வேண்டா வெறுப்பாக, கடமைக்காக ஏதோ கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால், அன்றைக்கு எப்படி காயினுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லையோ அதே போலத்தான் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். பழைய ஏற்பாட்டில் 10ல் 1 என்கிறது பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலேயோ எவ்வளவு நம்ம கொடுக்கலாம், 10 பங்கை விட அதிகமாக எவ்வளவு கொடுக்கலாம். கொடுத்து கொடுத்து விருத்தி அடைந்த அநேக குடும்பங்களை நாம் பார்த்துருக்கிறோம். கொடுக்கிற காரியங்களில் நம்ம ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள், நீங்கள் உங்கள் பாக்கெட் மணிலேருந்து கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு சமயம் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பிள்ளை, அவள் என்கிட்ட கேட்டா, ஆண்டி நான் எப்படியா எவ்வளோ ஆண்டி நான் காணிக்க கொடுக்கணும், தசமாக கொடுக்கணும் ஆண்டி அப்படின்னு என்கிட்ட பேசி கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுடைய தாயார் சொன்னார்கள், ஏய் நீ சம்பாரிச்ச பிறகு கொடு, இப்போ நீ என்ன கொடுக்க போகிற? உனக்கே நான் கொடுக்குறேன், நீ காணிக்க கொடுக்க போறியா என்று கேட்டார்கள். ஆனால் அப்பொழுது நான் சொன்னேன், நான் படிக்கிற நாட்களிலே எனக்கு 300 ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுப்பாங்க. அதில் 20 ரூபா எடுத்து நான் தசம பாகம் நான் காணிக்கை என்று போட்டுவிட்டு 280 ரூபா நான் ஹாஸ்டலுக்கு கட்டணும். என் கையில் இருக்கிற அந்த 20 ரூபா தான். அந்த 20 ரூபாயை நான் காணிக்கையாக ஆண்டவர் இடத்துல சமர்ப்பித்தேன் என்று சொன்னேன். எதற்கு சொல்ல வருகிறேன்? கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவது இல்லை. எப்படி ஒரு கிணறு இறைக்க இறைக்க தண்ணீர் சுரக்குமோ அதே போல தான் கொடுக்க கொடுக்க தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இந்த மக்கதோனியா சபையை சேர்ந்தவர்கள் எப்படி கொடுத்தார்கள்? திராணிக்கு மிஞ்சி, திராணிக்கு தக்கதாக, உதாரத்துவமாக, உற்சாகமாக, மனப்பூர்வமாக. எப்படி கொடுத்தனர்? 4வது வசனத்தை வாசிங்க. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். பணத்தை அவங்க என்ன செய்யறாங்களா? வற்புறுத்தி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொடு 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 என்று ஊழியக்காரர்கள் வற்புறுத்துகிறார்கள். அப்படி கொடு 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 என்று இந்த மக்கதோனியா சபை மக்களை ஊழியக்காரர்கள் வற்புறுத்தவில்லை. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க? வாங்கிக்கங்க 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 என்று வற்புறுத்தி ஊழியத்திற்கு கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பார்க்க, ஐயோ கேட்டு தொலைச்சிட்டாங்களே என்று கொடுக்கறத விட, ஐயோ நான் கொடுக்க முடியலையே, வாங்கிக்கிட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஆதங்கப்படுறது எவ்வளோ பிளஸ்ஸிங். யோசிச்சு பாருங்க. இந்த மக்கதோனியா சபை வருந்தி கேட்டதுனால கொடுக்கவில்லை, வற்புறுத்தி கொடுக்கிறார்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் அது கர்த்தருக்கு தான். கர்த்தருக்கு போகாத பணம் வட்டி கடைக்காரனுக்கு போகும்.
கர்த்தருக்கு போகாத பணம் மருத்துவருக்கு போகும், கர்த்தருக்கு போகாத பணம் கறிக்கடைக்கு போகும், கர்த்தருக்கு போகாத பணம் வரதட்சணையாக போகும். கர்த்தருக்கு போகிற பணமும் பரலோகத்திலே நீங்க பார்க்கக்கூடிய அளவிற்கு அனித்தியமான பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதிகள் சொன்னது போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்க பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆமேன். இவங்க எப்படி கொடுக்குறாங்க? வற்புறுத்தி கொடுக்கிறார்கள். பாருங்க, இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு தங்களை தாங்களே முன்பு ஒப்பு கொடுத்த பிறகுதான் என்ன செய்யறாங்க? கொடுக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற மாத்திரம்தான் தங்களுடைய பொருளை கர்த்தருக்கு கொடுக்க முடியும். புரியலையா உங்களுக்கு? நான் என்ன முற்றிலுமா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருந்தாதான் என் பொருளை நான் கொடுக்க முடியும். ஐயோ, எனக்கே இவ்வளோ தருத்தரம் இருக்கு, எனக்கே எவ்வளோ கஷ்டம் இருக்கு, எனக்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, எனக்கே எவ்வளோ தேவைகள் இருக்கு. இது உலக சிந்தை. ஆனால் கிங்டம் மென்டாலிட்டி என்ன தெரியுமா? எனக்கு இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு கொடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். கிங்டம் மென்டாலிட்டி, பரலோக சிந்தை உள்ளவர்கள் தான் இப்படி சொல்ல முடியும். ஆனால் உலக சிந்தை உள்ளவர்கள் எனக்கு 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 என்று நமக்கு அதான் சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம். ஆனால் தேவனுக்கு கொடுத்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, கர்த்தர் இடத்துல நான் கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். இந்த சபையில் ஒரு சிலர் இருக்கிறீங்க, உங்களுக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலைகளிலேயும் கஷ்டப்படுகிற சூழ்நிலைகளிலேயும் உற்சாகத்தோட பெரிய தொகையை ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக கொடுத்தவர்கள் இங்கே உண்டு. நம்முடைய சபை கொடுக்கிற ஒரு சபை, கொடுக்கிற விசுவாசிகள், நாங்கள் கொடுக்கிறவர்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏதோ 1 2 எல்லாத்துலேயும் சோட போனது இருக்கும், ஆனால் ஆண்டவர் அதையும் தேத்தி கொண்டு வர்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. மக்கத்தோனிய சபை கொடுக்கிற ஒரு சபை. தங்களை அர்ப்பணித்த அந்த மக்கத்தோனியர்கள் தங்களுடைய பணத்தையும் ஆண்டவருக்காக கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தார்கள். நீங்கள் கலாத்தியா சபையை போல புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா? மக்கத்தோனிய சபையை போல கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஒரு சமயம் பணத்தை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அந்த கருத்தரங்கை நடத்தினவர் சொன்னார், உங்கள் கையில் இருக்கிற எல்லா பணமும் உங்களோட இதெல்லாம் என்று சொன்னார். என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வேலை செய்கிறோம், நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம கையில் சம்பளம் வருது. இவனா புதுசாக ஒரு தினுசாக சொல்கிறாரு, நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் நமக்குரியது அல்ல என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த உண்மையை நான் கற்றுக்கொண்டேன். இப்பொழுது நீங்கள் உழைக்கிறீர்கள் என்றால், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்றால், அல்லது 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்றால், அல்லது ஒரு 50,000 சம்பாதிக்கிறீர்கள் என்றால், அல்லது 2,000 சம்பாதிக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை நம்பி அந்த தொகையை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்கன்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாராம். அந்த பணத்தில் இருக்கிற காரியங்கள் பெரும் பகுதி எதற்காக நாம் செலவு பண்ணுகிறோம்? நம்மை தியாகம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம பண்ணுற ஷேர் அதில் இருக்கா? இல்லைன்னா 99% நாம் மற்ற காரியங்களுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பிஸ்னஸுக்காக, அபிவிருத்திக்காக, அவர்களுக்காக, இவர்களுக்காக அதெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன போர்ஷனை கர்த்தரிடத்தில் கொடுக்குறோமா? அதுதான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனும் கொடுங்கள். வேதத்தில் உபாகமம் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ரூத் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது வார்கோதுமையை சிந்த விட்டார்கள். எதற்காக சிந்த விடுகிறார்கள்? ஏழைகளும் எளியவர்களும் திக்கற்றவர்களும் பரதேசிகளும் அதையெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு போய் ஒரு நேர உணவை சந்தோஷமாக சாப்பிட வேண்டும் என்கிறதான ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி இன்னைக்கு நல்லா வழிச்சு தொடர்ச்சி என்ன செய்யறோம்? நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை மற்றவனுக்குள்ள வைக்காத அளவு, ஐயோ ஒன்றும் மிஸ் பண்ணிடக்கூடாது, சின்ன பருக்க கூட நான் செய்திடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அது ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்கிற காரியம் அல்ல. நமக்கு பிறகு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் மற்றவர்களும் ஏழைகளும் எளியவர்களும் திக்கற்றவர்களும் அனாதைகளும் பரதேசிகளும் அனுபவிக்க வேண்டும். நமக்கு இருக்கிற அந்த வசதிகளிலே ஏழைகள் களி கூற முடியுமா? திக்கற்றவர்கள் களி கூற முடியுமா? பரவாயில்ல, இந்த பிரதர்கிட்ட காசு வந்துருச்சு, இந்த சிஸ்டர்கிட்ட காசு வந்துருச்சு, கட்டாயம் அதில் நமக்கு ஒரு பயன் இருக்கும் என்று சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவருடைய பிரின்சிபல் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, வறியவர்களுக்கு, அனாதைகளுக்கு எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும். நீங்கள் போய் வீட்டில் போயிட்டு வாசிச்சு பாருங்கள். உபாகமம் 14வது அதிகாரத்தில் ஒரு ஃபீஸ்ட் நம்ம கொண்டாடுறப்ப நம்ம மாத்திரம் அந்த ஃபீஸ்ட்டை கொண்டாடக்கூடாதான். கொஞ்சம் எடுத்தவொன்னே வாசிங்களேன்.
14வது அதிகாரம் உபாகமத்திலே 15வது அதிகாரம் 14:29 லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேளையில் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்? உன்னுடைய பணத்திலே, உன்னுடைய வருமானத்திலே, உன்னுடைய பொருளாதாரத்திலே, உன்னுடைய வசதியிலே, உன்னுடைய வாய்ப்பிலே எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் வறியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் பரதேசிகளுக்கும் பங்கு இருக்கும் என்றால் அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வருமானத்தில் நீயே வாழ்ந்து நீயே சாப்பிட்டு உன் குடும்பத்திற்கு மாத்திரம் செலவு பண்ணுவானேயானால் உன்னுடைய ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்டதாகத்தான் இருக்குமே தவிர வளர்ந்து பெருகுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. 15வது வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் 15வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். இது ஒரு அசைன்மெண்ட்டாக நினச்சி வீட்டுக்கு போங்க. அதில் கர்த்தர் ஏழைகள் மீதும் எளியவர்கள் மீதும் எவ்வளவு இரக்கம் செய்கிறார் என்று வாசிக்கலாம். நல்லா சின்ன வயசில் இருக்கும் பொழுது வேர்க்கடலை பறிக்கிற இடத்திற்கு நான் போவேன். அதாவது தப்புக்காய், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தப்புக்கா பொறுக்க போவேன் என்று சொல்லுவார்கள். தப்புக்கா, தப்பின காய். வேர்க்கடலெல்லாம் பிடுங்கும் பொழுது எடுத்துக்கொண்டது போக, நிலத்தின் உரிமையாளர்கள் எடுத்துக்கொண்டது போக சில காய்கள் கீழே இருக்கும். அதை என்ன செய்வாங்க, அந்த ஏழைப்படுகிறவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள்லாம் போய் அந்த வேர்க்கடலை பிடுங்கின இடத்துல இருந்து தோண்டி 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 ஒரு மரக்கால் அல்லது ஒரு படி 2 படி வருகிற அளவு அந்த வேர்க்கடலை சேகரித்து கொண்டு வந்து அதை எடுத்து அவங்க வறுமைக்கு எடுத்து சாப்பிடுவார்கள். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கொடுக்க ஒரு வாஞ்சை நம்ம இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதுக்குரிய தானியை தருவார். எனக்கு தெரியும், இப்போ பாஸ்டர் ஹாலந்து தேசத்தில் இருக்கிறார்கள். ஒரு அருமையான சகோதரன் வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். அவங்க ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து அகதியாக வந்தவர்கள். சகோதரனும் சரி சகோதரியும் சரி நல்ல ஒரு பெரிய வேலையில் கிடையாது. அவங்க அந்தந்த மாதத்திற்கு ஓட்டுக்கிறதுக்குரிய ஒரு சாதாரணமான ஒரு வேலையையும் சாதாரணமான ஒரு வருமானத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க என்ன செய்வாங்களாம், யாரெல்லாம் கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள், அவர்களை ஆதரிப்பார்கள், அவர்களை பராமரிப்பார்கள். அதோடு மாத்திரமல்ல அவர்களுக்கு ரட்சிப்பையும் கொடுத்து அனுப்புவார்கள். ஆமென். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாராம், இன்றைக்கி அகதிகளுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்கிறோம், அநேக முஸ்லீம் மக்களுக்கு மத்தியில் ஊழியத்தை செய்கிறோம், அவர்களுக்கு தேவையான பொருட்களை குளிருக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி பொருட்கள், ஆகாரத்திற்கு தேவையான காரியங்கள் அதையெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். முதல்ல இதெல்லாம் நான் எப்படி செய்வேன் என்று யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கனவில் ஒரு காரியத்தை காட்டினார். எல்லாரும் பணத்தை தேடி தேடி ஓடுகிறார்கள், ஆனால் என்னை பார்த்து பணம் பறந்து வருகிறத நான் எல்லாம் தேடி தேடி பணத்தை ஓடுகிறார்கள். ஆனால் பணம் பறந்து வருகிறத நான் கீழே இருந்து பொறுக்கி எடுக்கிறத நான் தரிசனம் பார்த்தேன் என்று சொன்னார். ஆமே, எதுக்கு சொல்ல வரேன்னா, கொடுக்கணுன்ற மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது தேடி உங்களை வரும். ஹல்லேலூயா. வச்சுக்கிட்டு தான் கொடுக்கணுன்றது மனுஷனுடைய பிரின்சிபல். கொடுக்கணுன்ற ஒரு மனசு இருந்தால் அது உங்களை தேடி வருன்றது தான் கிங்டம் மென்டாலிட்டி. அதான் தாவீது சொல்கிறாரு, நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 2வது 3வது வசனம். சங்கீதம் 16வது அதிகாரம் 2வது 3வது வசனம். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். ஆமென். நம்முடைய செல்வம் யாருக்கு தேவையா இருக்கிறது? பரிசுத்தவான்களுக்கு தேவையா இருக்கிறது. அதே மாதிரி யாக்கோபு 2:15-16 வாசிக்கிறோம், நம்ம இடத்துல செல்வம் இருக்கும் பொழுது நீங்கள் போயிட்டு வாங்க பிரதர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஐயா பிரதர், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொல்கிறப்ப நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆனால் கொடுக்கறதுக்கு உனக்கு திராணி இருக்கும், ஆனால் உன் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிற அந்த வார்த்தை சொல்லக்கூடாது என்று யாக்கோபில் எழுதியிருக்கிறது. அதோட மாத்திரம் 2 கொரிந்தியர் 8:15 சமநிலை பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கொடுக்கிற காரியங்களிலே இந்த மக்கதோனிய சபை மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கொடுக்கறத பற்றி பேசணும்னா நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டே போகலாம், நமக்கு டைம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அடுத்ததை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலருடைய நிருபங்கள் 17வது அதிகாரம் 10வது 11வது வசனம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள்.
அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் போதும். அடுத்து உள்ள பட்டணம் பெரோயா பட்டணம். இந்த பெரோயா பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். மனப்பூர்வமாக வசனத்தை ஏற்றுக்கொண்டனர், தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தனர். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? வேதத்திற்கு நீங்கள் கொடுத்திருக்கிறதான இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதை போகிற அவசரத்தில் கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி தங்க வசன காலண்டரில் ஏதாவது ஒரு வசனத்தை வாசித்துட்டு போகிறீங்களா? அந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அந்த வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்து அது என்னை போஷிக்க வல்லது என்கிற உணர்வோடு கூட நீங்கள் காணப்படுகிறீர்களா? பெரோயா பட்டணத்தார் வசனத்தின் மீது மனோவாஞ்சையான பட்டணத்தார். பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாக கர்த்தருடைய வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்த பட்டணத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். டிவைன் ஆத்தர் ஹியூமன் ஆத்தரை பயன்படுத்தி இந்த அருமையான பரிசுத்த வேதம் எழுதப்பட்டது. 1600 வருடங்கள் 40க்கும் மேற்பட்ட ஆக்கியோன்களினாலே ஹியூமன் ஆத்தரினாலே இந்த வேதம் எழுதப்பட்டது. இந்த 40 பேரும் பலவிதமான நூற்றாண்டுகளிலே உள்ளவர்கள், பலவிதமான சூழ்நிலைகளிலே வாழ்ந்தவர்கள். அரசனிலிருந்து சாதாரண ஒரு தொழிலாளி வரைக்கும் அந்த வேதத்தை எழுதியிருக்கிறார். ஆடு மேய்க்கிறவர்கள் எழுதியிருக்கிறார்கள், புலவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அரசர்கள் எழுதியிருக்கிறார்கள், அத்திப்பழம் பொறுக்கிறவர்கள் எழுதியிருக்கிறார்கள், மீனவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சாதாரண ஜனங்கள் 40க்கு மேற்பட்டவர்களை வைத்து தான் பரிசுத்த தேவன் இந்த பரிசுத்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். வித்தியாசமான காலகட்டங்கள், ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்ததில்லை. ஆனாலும் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரே ஆள் எழுதுனா எப்படி எழுதுவாரோ அதே போல பிசுறாம, கருத்து மாறாம, முரண்டு இல்லாம, முன்ன பின்ன இல்லாம அழகாக கோர்வையாக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதர்களை தேவன் கருவியாக பயன்படுத்தினார். எதற்காக தேவன் வேதத்தை நமக்கு கொடுத்தார்? நாம் அவருடைய வழிகளில வழுவாமல் நடக்கும்படியாகத்தான் ஆண்டவர் கொடுத்தார். அந்த வேதத்தோடு நமக்கு இருக்கிற உறவு என்ன? அந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? நீங்கள் நிறைய பேர் சொல்கிறோம், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் பயங்கர பிஸியாக இருக்கிறேன். காந்தி சொன்னார், எந்த திசையிலே போவது என்று தெரியாமல் நான் தவிக்கிற பொழுதெல்லாம் நான் புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிப்பேன், அது எனக்கு வழிகாட்டும். சொன்னது யார்? தேசப்பிதா ரொனால்ட் ரீகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான அமெரிக்க பிரசிடென்ட் சொல்றாரு, இந்த வேதத்தினுடைய 2 கருப்பு அட்டைகளுக்கு நடுவிலே காணப்படுகிறதான பக்கங்களிலே மனுஷனுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்று. ஐசக் நியூட்டன் என்று சொல்றாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அழிக்கிறதுக்கு எந்த சக்தியால முடியாது என்று. அதோட மாத்திரம் குயின் எலிசபெத் சொல்றாங்க, இங்கிலாந்தினுடைய வெற்றிக்கு பரிசுத்த வேதாகமம் தான் காரணம். இங்கிலாந்து தேசத்துல எலிசபெத் மகாராணியோட காலத்துல வேதம் மிகவும் மகிமையானதாக போற்றப்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த மவசு யூகேக்கு கிடையாது, லண்டனுக்கு கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் மதிக்கப்படுகிறது கிடையாது. சபை நடந்த இடங்களில் எல்லாம் ஒயின் ஷாப்புகளாக, சினிமா தியேட்டர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது. சபையில யார் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? வயதானவர்கள். ஒரு யங் ஜெனரேஷன் கூட கர்த்தரை தேடக்கூடிய மென்டாலிட்டி இப்ப கிடையாது. பாருங்க, தேசத்திற்கு சீரழிவு. ஒரு வேதம் நமக்கு முக்கியமாக இருக்கும் பொழுது நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவோம். அதான் அருமையான குயின் எலிசபெத் சொல்லியிருக்கிறாங்க, இங்கிலாந்தோட வெற்றிக்கு காரணம் பரிசுத்த வேதாகமே. தாவீது சொல்றார், உம்முடைய வேதம் என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ண? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனால தானே. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அது பேதைக்கு வழிகாட்டும். திசை கெட்டு போகாமல் இருக்க அது நமக்கு உதவி செய்யும். தாவீது சொல்றாரு, உடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் துக்கத்திலே மாண்டிருப்பேன். அருமையான தேவ பிள்ளையே, சாவ வேண்டிய எண்ணம் வந்த பொழுதெல்லாம், எதற்கு உயிரோடு கூட வாழுகிறோம் என்கிற நினைப்பு வந்த பொழுதெல்லாம், எந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்மை தேற்றவில்லையே, கர்த்தர் வசனத்தை கொண்டு நம்மை பேசினார் அல்லவா? நீங்களும் நானும் நமக்கு வந்த பிரச்சனையை பார்த்து மடிந்து போய் இருப்போமே என்றால் புல்லு முளைச்ச இடம் கூட இல்லாத அளவுக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிருப்போம். இந்த வேதத்துக்கு நம்ம எவ்வளோ கனம் சொல்கிறோம். அதான் பவுலில் பார்த்து பேதுரு நிருபத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக அவர் சொல்கிறாரு, பேதுரு படிப்பறிவில்லாதவர், கல்லாதவர், மீனவன்.
ஆனால் இந்த பேதுரு இந்த வேதத்தை பற்றி நிறைய எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவர் பேதையா இருக்கலாம், பேதையை ஞானமாக்குகிற கர்த்தருடைய வசனம் சபையின் பிதாவாக பேதுருவை மாற்றினது. கல்லாதவங்களா இருக்கிறீங்களா? உங்களை மரமண்டுன்னு சொல்றாங்களா, மக்குத்தலன்னு சொல்றாங்களா, உனக்கு மூளை இல்லைன்னு சொல்றாங்களா? அருமையான தங்கச்சி, தேவ பிள்ளைய, படிக்கிற பிள்ளைய, வேதத்தை மாத்திரம் நீ நேசிச்சு பார். வேதத்தை நல்லா கரைச்சி குடி, நன்றாக படி, அது உன்னை மேதையாக்கும். அநேக வகுப்புகளை படித்து, அநேக ஞான கொள்கைகளை பின்பற்றி, அநேக காரியங்களை பார்த்து கேட்டு படித்து, அதெல்லாம் நமக்கு எந்த வாழ்க்கையில உதவியா இருக்காது. ஆனா வேதம் பேதையை ஞானவானாய் மாற்றும். இதை அறிந்த பேதுரு அழகா அந்த வேதத்தினுடைய மேன்மைகளையும் மகத்துவங்களையும் அருமையா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதம் விளக்கு, அது இருளிலே பிரகாசிக்கும். இருண்ட நிலைமையில என்ன செய்வது என்று தெரியாத அந்த காரில் நம்மை சூடும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, அது உங்களுக்கு விளக்கை போல வழிகாட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அடுத்து அதே பேதுரு 1 பேதுரு 2:3 நம்ம வாசிக்கிறோம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்க. வேதம் என்னது? வேத வசனம் என்னது? பால். பால் குழந்தைகளை வளர்க்கும். அதுவும் தாய்ப்பால் குழந்தைகளுக்கு எந்த வியாதியும் வராதபடிக்கு அது அருமையா பிள்ளையை வளர்த்து தரும். ஆமென். வேதம் உங்களுக்கு பாலாக இருக்கிறதா? ஒரு தாய்ப்பால் எப்படி ஒரு சிறப்பானதோ, எவ்வளவு ஒரு ஒரு எதிர்த்து நிற்கிற தன்மை உள்ளதோ, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதோ, அதே போலதான் கர்த்தருடைய வசனம் ஞானப்பால், அது களங்கம் இல்லாதது, அது உங்களை என்னை வளர்க்கக்கூடியது. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொல்லப்படுறபடி அநேக பிரசங்கங்களை கேட்டு நம்ம ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அநேக காரியங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வேதத்திலேயே எல்லா காரியங்களும் நம்ம வளர்ச்சிக்கு ஏற்றவன எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இது ஆவிக்கிற வாழ்க்கையில வளருகிறதற்கு ஒரு ஞான பாலாய், ஒரு தாய்ப்பாலாய், ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறதான ஒரு மேன்மையான பாலாக காணப்படுகிறது. எந்த அளவு நீங்க பருக ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? வேதத்தோடு கூட எந்த அளவு நம்ம நேரத்தை செலவு பண்ணுகிறோம்? அருமையான தங்கச்சி, அருமையான தம்பி, நீ பைபிளை வாசி எவ்வளவு நாளாவது? நீ தேவனுடைய வேதத்தை மறந்தால் ஆண்டவர் உன் பிள்ளைகளை மறந்து விடுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீ என் வேதத்தை மறந்தாய், எனவே நான் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வேதம் ஒரு பால், அது நம்ம வளருகிறதுக்கு உதவி செய்யும். அதே போல் சங்கீதம் 19:7 வாசிங்களேன், 19:10 வாசிங்களேன். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமா. வேத வசனம் தேன், அது ரொம்ப இனிக்கும். அழகா அந்த சத்திய வேதம், பக்தரின் வேதம். எத்தனை பேர் அந்த பாட்டை நீங்க அனுபவிச்சு கேட்டீங்களோ எனக்கு தெரியல. ஆண்டவருடைய வசனம் விளக்கு, ஆண்டவருடைய வசனம் பால், ஆண்டவருடைய வசனம் தேன். தேன் கண்களை தெளிவாக்கும். யோனத்தான் பசியோடு கூட யுத்தம் பண்ணின பொழுது அவனுடைய கண்கள் இருள் அடைந்தது. அப்பொழுது அந்த தேன்ல ஒரு சொட்டை எடுத்து வாயில வச்ச பொழுது அவனுடைய கண்கள் தெளிவானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது, திகைத்து போன நிலைமையில இருக்கும் பொழுது, குழம்பி போன சூழ்நிலையில இருக்கும் பொழுது யாருக்கிட்டையும் நம்ம அட்வைஸ் கேட்கன்ற அவசியம் இல்லை. நீ வேதத்தை எடுத்து வாசி, அந்த வேதம் தெளித்தேன் உனக்கு கண்களை தெளிவிக்கும். எவ்வளவு மகிமையான காரியங்களை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதை தான் ஆண்டவர் சொன்னாரு, வேதத்தின் மகத்துவங்களை அவர்களிடத்தில் கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமா எண்ணுகிறார்கள். நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம், நிறைய போராட்டம், வழி தெரியவில்லை. ஆனால் எல்லா வழியும் சொல்லி கொடுக்கிற அருமையான ஒரு வேதத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நமக்கு அறிவு இல்லாததுனால தான் நம்ம இப்படி ஒன்றுமே இல்லாதவங்களா உட்காந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம், எரேமியா 23:29. என் வார்த்தை அக்னியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது சம்மட்டி, அது உடைக்கும். நம்ம தப்பு பண்ணும்போது அது உடைக்கும். எபிரேயர் 4:14 வாசிக்கலாம், அது இருபுறமும் கருக்கான பட்டயம். அது எதையெல்லாம் கருக்க வெட்டும் பாருங்க. எடுத்தாங்க வாசிங்களா, எபிரேயர் 4:12.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கேட்குற உங்களையும் வெட்டும், சொல்ற என்னையும் வெட்டும். அல்லேலூயா. அது உங்களையும் வெட்டும், என்னையும் வெட்டும். அது ஏன்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேதம் விளக்கு, அது உங்களுக்கு வழிகாட்டும். வேதம் பால், அது நீங்கள் வளர உதவி செய்யும். வேதம் தேன், அது உங்களுடைய கண்களை தெளிவாக்கும். வேதம் சம்மட்டி, அது நம்மை நொறுக்கும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது நம்முடைய இதயத்தின் நினைவுகளை வகையறுக்கும். ஆமென். ஆமென். ஒரு பெரிய அமெரிக்காவுடைய 6வது பிரசிடென்ட் ஜான் குயின்சி ஆடம் அவர் சொல்றாரு, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. மை கஸ்டம் இஸ் டு ரீட் 4 or 5 chapters of the Bible every morning after rising. It seems to me the most suitable manner of beginning the day. It is an invaluable and inexhaustible mind of knowledge and virtue. ஆமென். அமெரிக்காவுடைய 6வது பிரசிடென்ட், ரொம்ப ஃபேமஸ் பிரசிடென்ட். எப்படி ஆபிரகாம் லிங்கன் இப்போ விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆளோ, அதே போல் ஒரு பிரசிடென்ட். அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் காலையில் தூங்கி முடித்த உடனே நான் வேதத்தை வாசிப்பேன். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் காலையில் எழுந்த உடனே நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், ஆனால் காலையில் எழுந்த உடனே எப்படி பைபிள் வாசிக்க முடியும், எனக்கு வேலை இருக்குல்லையான்னாங்க. ஆமாம். ஆனால் இவர் சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, ஆனால் காலையில் நான் என்ன செய்கிறேன், காலையில் என்ன செய்கிறேன், வேதம். தூங்கி முடிச்ச உடனே நீ வேதத்தை வாசிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் உன்னை தலை சிறந்த தலைவனாக அது மாற்றும். தலை சிறந்த தலைவனாக அது நம்மை மாற்றும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுதான் ஒவ்வொரு நாளும் காலையில் பைபிளை வாசித்து அந்த நாள் ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப சரியான முறை, அது ஆரோக்கியமான முறை என்று இந்த பெரிய தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். எனவே இந்த நாளில் அந்த யோசிங்க, வேதத்தோடு கூட நிறைய நேரத்தை செலவு பண்ணணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே ஆயிடுச்சு. நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய காரியங்களை தவிர வேறு ஒன்றுமே செய்ய மாட்டோம். நான்லாம் பிஎட் படிக்கும்பொழுது நல்ல கவனம் இருக்குது. அடுத்த நாள் மண்டே எக்ஸாம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 12 மணி வரைக்கும் புஸ்தகத்தை தொடக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தில் இருந்து 12:05க்கு பிறகு நான் புஸ்தகத்தை படித்து அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுன அனுபவம்லாம் எனக்கு இருக்கிறது. அதாவது கர்த்தருக்கென்று வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தலை சிறந்தவர்களாக வைப்பார். நீ பாருங்க, யூத் ப்ரேயர், டீன்ஸ் ப்ரேயர், ஐயோ எக்ஸாம் நான் படிப்பேன், நான் உங்களுக்கு எழுதி கூட தர்றேன். கர்த்தருடைய ஒரு வேலையை வச்சுக்கிட்டு நீ என்னதான் படிப்பையோ மற்ற காரியங்களையோ காரணம் காட்டினாலும் அந்த காரியம் எனக்கு ஒன்றுமே நடக்காதே தவிர, அந்த நாள் விருதாவாதன் போயிருக்குமே தவிர, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் எழுந்து போயிருப்பாயே தவிர அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கர்த்தருக்கு இந்த வாலிப வயதிலே வைராக்கியமாக இருங்கள், துளிப்போடு கூட இருங்கள். கர்த்தருக்கு போகத்தான் மற்றது என்று சொல்லுங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். ஆமென். எத்தனையோ பரிசுத்தவான்கள் எவ்வளோ காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்லிக்கொள்ள எங்கள் நேரம் கிடையாது. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்க வேண்டும். அது இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். கடமைக்காகவோ அவசரமாகவோ வாசிக்கக்கூடாது. வெளிப்படுத்தல 1:3 வாசிக்கிறோம், கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும். வேதத்தில் வாசிக்கிறோம், திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அவைகளின்படி செய்கிறவர்களாக இருக்கணும். கேட்கறது ஈஸி, வாசிக்கிறது ஈஸி, ஆனால் கை கொள்ள அப்போதான் ஆசீர்வாதம். நீர்க்கால்களின் ஓரத்துமாக நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்க முடியும். இந்த காலை நேரத்தில் நல்ல ஆண்டவர் இடத்துல நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை தூக்கிட்டு வாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி பைபிளை கொண்டு வந்திருக்கீங்க? ரைஸ் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். பைபிளை கையில் கொண்டு வந்திருக்கிறவங்க. சர்ச்சுக்கு பைபிளை கொண்டு வர கஷ்டப்பட்டு பைபிளை கொண்டு வராமல் இருப்பீங்கன்னா ஒரு தவறான மாதிரியை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சந்ததியருக்கு நீங்கள் விட்டு வைத்து போகிறீர்கள். உபாகமத்தில் ஆண்டவர் சொன்னார், உபாகமம் 6, 7, 8 மாத்திரம் வேகமாக வாசிக்கலாமா? டைம் போயிட்டே இருக்குது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, படுக்கிறப்ப உட்கார்ந்திருக்கிறப்ப எழுந்திருக்கிறப்ப அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. கருப்பு கயிறு சிவப்பு கயிறுலாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. கயிறு கட்டிக்கங்க நான் சொல்ல வர்ற என்னுடைய அர்த்தம், கையில் கயிறை போல கர்த்தருடைய வசனங்கள் இருக்க வேண்டும். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க. பொட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது என்னதான் பொட்டு? கர்த்தருடைய வசனம். நமக்கு தெரியாம
புறஜாதி ஜனங்கள் இதை செய்கிறாங்கன்னு சொல்கிறோம், அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செய்கிறாங்க. ஆனால் வசனம் எங்கே இருக்க வேண்டியது? இங்கே இருக்க வேண்டியது. அடுத்து, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இந்துஸ்ங்க வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா? அந்த கதவை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வாசக்காலில் 2 சைட்லையும் அப்படி ஒரு மஞ்சள் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அவங்களே செய்தது கிடையாது, இங்கேருந்து வந்து இறக்குமதியாக்கப்பட்டது. சாதாரண ஒரு காரியம் இந்துஸ்ங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, புறஜாதி ஜனங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் வசனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் தேவ பிள்ளை என்று சொல்லுகிற நாம் தான் அதை கை கொள்ளுகிறது இல்லை. ஆமேன். பெரோயா பட்டணத்தை போல நாம் இருக்கலாமா? மக்கதோனியா பட்டணத்தை போல நாம் இருக்கலாமா? கலாத்தியா நாட்டை போல நாம் இருக்கிற நிலைமைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு மாற்றி கருத்தாக விரல் விட்டு ஒரு மாதிரியாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வரட்டும். கடைசியாக ஒரு பட்டணத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். நம்ம எப்படி இருக்கணும்? மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கணும். சொல்லுங்க பாப்போம். மலையின் மேல் இருக்கிற, நான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். சத்தமா சொல்லுங்க. நான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். நான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். உண்மைதானா? ஆமாவா? உண்மைதானா? சரி, மலையில என்ன இருக்குன்னு நான் முதல்ல சொல்றேன், அதுக்கு பிறகு மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை பற்றி பேசுறேன். யாத்திராகமம் 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். மலையின் உச்சியில தேவன் வருவார், அடுத்து அவர் பேசுவார். யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தருவார். அடுத்து 20வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பிரமாணங்களையும் கற்பனைகளையும் தருவார். 24:17 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அங்கே இருக்கும். இதெல்லாம் மலையில காணப்படுகிறதான காரியங்கள். ஆமென். மலையில ஆராதனை இருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது யாத்திராகமம் 3:12 நேரம் இல்லாதனாலே வசனத்தை வாசிக்காம நான் கடந்து செல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆராதனை செய்வீர்கள். மலையிலே ஆராதனை உண்டு. மலையின் மேல் இருக்கிற பட்டணமே, ஆண்டவர் ஆராதிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கா? ஏதோ அந்த ஜெப நேரத்தில் துதி நேரத்தில் சோத்திரம் 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 அப்படி அது அல்ல ஆராதனை. இருதயத்தில் ஆவி ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்துல முறுமுறுப்பு இருக்கோ, எந்த இடத்துல குறை சொல்ற பழக்கம் இருக்கோ, எந்த இடத்துல குற்றப்படுத்துகிற காரியம் இருக்கோ, அந்த ஆட்கள் அந்த மலையில் இருக்கிற பட்டணம் ஆண்டவரை துதிக்காது. மலையின் மேல் இருக்கிற பட்டணமா நீ இருக்கேன்னா உனக்குள்ள ஆராதனை இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எப்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எந்த தீமையாக இருந்தாலும் நன்மையாக தேவன் எனக்கு மாற்றி தருவார் என்று விசுவாசத்தோடு கூட நம்ம ஆண்டவரை துதிக்க பழக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை ஏதோ 9:30 மணி இருந்து 9:00 9 வரைக்கும் இருக்கிறது மாத்திரம் இல்லை, வாழ்க்கை முழுவதும் தூங்கும் பொழுதும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பழக்கம் இருக்கும். அல்லேலூயா. நான்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஆண்டவரை துதிச்சிட்டே ராத்திரி ஃபுல்லாக அப்படி ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். காலையில் வந்து ஏதோ அந்த ஒர்ஷிப்போடு கூட நான் எழும்புவேன். ஏன்னா இரவிலும் என்னை கீதம் பாட செய்கிறவர்னு தாவீது சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இரவிலையும் நம்ம இருதயம் கீதம் பாடும். மலையின் மேலே இருக்கிற பட்டணமாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அங்கே ஆராதனை ஒரு பொழுதும் நின்று போகாது. ஆசரிப்பு கூடாரத்திலே குத்து விளக்கு எப்பொழுதும் இரவும் பகலும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். எப்போவே ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னால் எந்த காற்றும் சரி, கருப்பும் சரி, நோயும் சரி, நொடியும் சரி, பேயும் சரி, பிசாசும் சரி, ஒன்றும் உங்களை டச் பண்ண முடியாது. ஏன்? அங்கே ஆராதனை இருக்கிறது. ஆராதனை இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார். தேவன் இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை இருக்கும். தேவனுடைய வல்லமை இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற தேவனுடைய வெற்றி இருக்கும். ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை நடத்தக்கூடாது எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுது. இந்த தலையெழுத்தெல்லாம் மாற்ற கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை அழைக்கிறார். ஆராதனை உண்டு. அடுத்து அர்ப்பணிப்பு உண்டு. மோரியா மலையிலே ஈசாக்க பலியிடுறதுக்கு ஆபிரகாம் போனாரு. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை மலையின் மேல் இருக்கிற பட்டணத்திற்கு இருக்க வேணும். 6 மணி நேரம் வேலை செய்து 12 மணி நேரம் தூங்குறவங்க மற்றவங்களா இருக்கலாம். ஆனால் 12 மணி நேரம் வேலை செய்தும் 6 மணி நேரம் கர்த்தருக்காக உழைக்கிறவர்கள் தான் அர்ப்பணிக்கப்பட்ட மலையின் மேல் இருக்கிறதான பட்டணம். அருமையான தேவ பிள்ளைகளே, மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க முடியுதா? ஆண்டவரோட ஊழியங்களுக்கு உங்களுடைய நேரம் எப்படி இருக்குது? ஐயோ, நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது,
எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது. ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறபடினாலே ஆத்துமாக்களும் சபையும் ஜபமும் ஊழியமும் பிரதானமே தவிர மொத்த காரியங்களும் சொந்த காரியங்களும் முக்கியத்துவம் பெறாது. ஆமேன். எனக்கு தெரியும் எத்தனையோ சகோதரிகளை எனக்கு விரல் விட்டு சொல்ல முடியும். காலையில் கிளம்பி மாலையில் வந்து ஊழியத்திற்கு ஜபத்திற்கு ஓடி வருகிற அநேக சகோதரர்கள் தேவ பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே தான் அவர்களை தேவன் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக வைத்திருக்கிறார். 10ஓட ஒரு விசுவாசி 11வது விசுவாசி என்கிற நிலைமை அவர்களுக்கு கிடையாது. விரல் விட்டு எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய மேன்மையான ஸ்தானத்திலே தேவன் வைத்திருக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணமே, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? மலையிலே ஆராதனை உண்டு என்று சொன்னேன், மலையிலே அர்ப்பணிப்பு உண்டு என்று சொன்னேன். அதோடு மாத்திரமல்ல, அந்த மலை எல்லோரும் பார்க்கக்கூடிய நிலைமையிலே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தரை தன் சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை தமக்கு சமீபமாக பெற்றிருக்கிற வேற ஜாதி எது? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை என்னைய தேவன் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக வைத்திருக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணமே பட்டணமாக மற்றவங்க பார்க்கறது மாத்திரம் இல்லை, சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய உடை நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய சாப்பாடு நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய குணங்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை, நம்முடைய சொல், நம்மளுடைய செயல், நம்முடைய சிந்தனை, ஒவ்வொரு காரியங்களும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? யாரோடு கூட நீ பழகுகிறாய்? ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பனை சொல், நீ யார் என்று நான் சொல்லிவிடுவேன். எப்படிப்பட்ட இடத்துல சகவாசம் வைக்கிறீங்க? எப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள்? வெளியே போனால் பன்னிக்குட்டி, சர்ச்சுக்குள்ளே வந்தால் நாய்க்குட்டி, இந்த வேஷம்லாம் நமக்குள்ளே இருந்தால் நம்மளை ஏமாற்றி கொள்ளுவோம். ஆனால் எப்படி ஒரு மீன் தொட்டிக்குள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோ அதே போல தான் உலகம் உங்களை என்னையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, பூனை கண்ணு மூடிக்குச்சுன்னா பூலோகம்லாம் இருண்டுடுச்சா? தீக்கோடி என்ன செய்யுமா? தலையை கீழே விட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு யாருமே என்னை பார்க்கல நினைக்குமா? அப்படி ஒரு சிந்தையோடு நீங்களும் நானும் இருப்போம்னா உங்களை என்னை விட பைத்தியக்காரர்கள் யாரும் இருக்க முடியாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் சாட்சியாக இருக்க வேண்டும். உங்கள் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு? எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்பல முடியெல்லாம் ப்ளக் பண்ணிட்டு வந்துச்சான். தேவ பிள்ளைகள் பியூட்டி பார்லருக்கு போகிறது, முடியை இங்கே வடிக்கிறது, முடியை வெட்டுறது, கரடி குட்டி மாதிரி முன்னாடி விடுறது முடிய. ஆண்கள் கண்டமேனிக்கு கடுக்கம் போடுறது, கிராம்ஸ் தான் கடுக்கம் போடும். அந்த காலத்துலாம் எங்கள் ஊரில் தாத்தாங்க தான் கடுக்கம் போட்டு இருப்பாங்க. தலை முடியை வளர்க்குறது. தேவ பிள்ளைகளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும். எப்படி இருக்கலாம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருக்கணும் அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவை ஒரு அளவுகோலை தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களோடு கூட பழகுகிறீர்கள்? ஒரு சமயம் ஒரு ஸ்கூல் போகிற பிள்ளைகிட்ட நான் சொன்னேன், ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு என் காதில் விழும்போது இது என்ன பாட்டு என்று கேட்டேன். அப்பொழுது அவள் சொன்னால், இது சினிமா பாட்டு. உனக்கு எப்படி சினிமா பாட்டு தெரியும்? அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியல. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லாம் பாடுறது எங்கள் காதில் விழும். ஏன்னா காதை மூடிட்டா இருக்க முடியும்? தாமரை இலை தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அதில் அந்த இலையில தண்ணி ஒட்டாதுப்பா. அதுக்குள்ளே அபிஷேகம் இருக்குது, அதுக்குள்ளே எண்ணெய் பசை இருக்குது. எவ்வளோதான் தண்ணி முங்கி போனாலும் அந்த தாமரையில் வெளியே தான் வந்து நிற்குமே தவிர அந்த தண்ணி அதை ஒன்றுமே செய்ய முடியாது பிள்ளையே. ஹல்லேலூயா. அவன் பாடுறான், இவ பாடுறா, அவன் பேசுகிறான், இவ பேசுகிறா. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இல்லாட்டி, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாட்டி என்னை தப்பாக சொல்லுவாங்கன்னு உலகத்தின் கலாச்சாரத்தோடு கூட ஒத்து போகிற ஒரு பழக்கம் இருந்தால் நீ மலையின் மேலே இருக்கிற பட்டணமாக இருக்க முடியாது. ஏன்னா மலையின் மேலே இருக்கிற பட்டணத்தை எல்லாம் பார்ப்பாங்க. ஆமேன். அடுத்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கும். ஸோ உயர்ந்திருக்கணும், அதுக்கு சாக்ரிஃபைஸ் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு தியாகம் பண்ணுகிற வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். காலையிலெல்லாம் வேலை பார்த்துட்டு அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மலையின் மேலே இருக்கிற பட்டணமாக இருக்கிறோமே, தியாகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறோம், பிள்ளைகளுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறோம், வேலைக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறோம், நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று எவ்வளோ தியாகம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருக்காக தியாகம் பண்ணுற அனுபவம் இருந்தால் தான்
நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்க முடியும். ஆமென். அதோட நம்ம முடிக்கிறேன். ஆதியாகமம் 19:17 வாசிக்கணும். ஆண்டவர் லோத்தை பார்த்து சொல்றாரு, நீ சமபூமியில நில்லாதே, மலையின் மேல் ஓடிப்போ. ஏன்? மலையில பாதுகாப்பு இருக்கிறது, மலையில அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா. அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவோம், பரலோகத்துக்கு நடத்துவோம். நீ தான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். உங்களுக்கே ஆண்டவருக்குள்ள ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு பானம் இல்லைன்னா வேற யார் செய்வாங்க? அதை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறபடியினாலே நம்மை நாடி வருகிறவர்களுக்கு, நம் படிக்கிற இடத்துல இருக்கிறவர்களுக்கு, நம் குடியிருக்கிற இடத்துல இருக்கிறவர்களுக்கு, நம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்களும் நானும் தான் அடைக்கல பட்டணம். பாதுகாப்பை கொடுக்கும். உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நரகம் என்று ஒன்று இருக்கிறது. பிசாசுகள் குடியிருக்கிறதான இடம். எண்ணெய் சட்டியில போட்டா எப்படி கொதிப்பாங்களோ அப்படி இருக்கிறதான ஒரு இடம். கண்ணில் புழுமே எடுத்து போட ஆள் இருக்க மாட்டாங்க. தண்ணி தாகமாக இருக்க ஒரு சொட்டு கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த வேதனை நிறைஞ்ச இடத்துக்கு ஜனங்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அடைக்கல பட்டணமே, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை உன்னோடு கூட படிக்கிறவர்களுக்கு, உன்னோடு கூட வேலை பார்க்கிறவர்களுக்கு, உன் இன ஜன பந்துக்களுக்கு நீ அறிவித்த பழக்கம் உனக்கு இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போம். அடைக்கல பட்டணம், மலையின் மேல் இருக்கிறதான பட்டணம், அது அடைக்கல பட்டணம். அநேகருடைய பாதுகாப்புக்கு அது உகந்தது, அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு அது உகந்தது. அநேகர் ரட்சிப்புக்குள்ளே வந்து பரலோகத்திற்கு, அந்த சீயோன் மலைக்கு வருகிறதற்கு, சீயோன் பட்டணத்திற்கு வருகிறதற்கு அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணம் தான் வழிகாட்ட முடியும். இந்த காலை வேளையில் நேரம் முடிந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எவ்வளோ கடந்துட்டது, டைம் ஆயிடுச்சு, சாரி, என்னை மன்னிச்சிக்கங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் நமக்கு நடுவில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட பட்டணமாக நாம் இருக்கிறோம்? கலாத்தியா நாட்டு சபையை போல பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? மக்கத்தோனியா பட்டணத்தை போல நல்லா கொடுக்கிற கிருபை நமக்கு இருக்கிறதா? பெரோயா பட்டணத்தை போல வசனத்தை சொல்லுகிற பழக்கம் இருக்கிறதா? மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப், ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை, ஒரு மாதிரியான வாழ்க்கை, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? இந்த காலை நேரத்தில் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த வேதத்தை நேசிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். உமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். பிசாசானவன் பல ஜனங்களை வைத்து, பல சூழ்நிலைகளை வைத்து, பல உறவுகளை வைத்து, பல வேலைகளை வைத்து சத்தியத்தை விட்டு எங்களை திசை மாறி போக பண்ணிவிடாதபடிக்கு இப்படி கிருபையினாலே ஆண்டவரே, நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொன்னீரே அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில்.